ஹலோ ஸ்டூடெண்ட், டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர மாணவர்களா நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் 200 179 வரை இருக்கா? உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பையும் மாற்ற போகிற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலேஜ் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான காலேஜ். எல்லா மாணவர்களும் பெரிதும் எதிர்பார்க்குற காலேஜ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுன்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். உங்களோட டாப் காலேஜ் லிஸ்ட்டையும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூட வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டிஎன்ஏல இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக என்னோட நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். 8754152443. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே கைட்லைன் பண்ணுறோம். எந்த ஒரு சார்ஜஸுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணுன்றது தான் என்னோட நோக்கம். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 179 மாணவர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் 3 days பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 day அலாட்மெண்ட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட்ஸ் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து அதில் எவ்வளோ மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் ரேங்க்ல 39,145 மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. இந்த 39,145 மாணவர்களே தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் வராங்க. 2662 மாணவர்கள் வராங்க. இதுக்குள்ளதான் வராங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து 7.5 எடுத்துருவாங்க, அவங்க வந்து ஜென்ரல் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த 7.5 வரவங்க மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நீங்க வந்து ஜென்ரலி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க பே பண்ணி படிக்கிறாங்கன்னா ஜென்ரல் சீட் எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் பே பண்ண மாட்டோம், டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீனா 7.5 நீங்க சீட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா இந்த கட் ஆஃப் உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம சொல்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடோட சொல்ற காலேஜ் நேமோட சொல்றோம். 1 சிஇஜி கேம்பஸ். இதுல உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்லாம் புரியுதுன்றத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிடிஎஃப் வைக்கிற சீட் மேட்ரிக்ஸை அதை நீங்க ஜெனரலி பார்த்தீங்கன்னா 7.5 பார்க்கலாம். அதே லொகேஷன் வர மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நாள் தான் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 4. மூணாவது 1315 எஸ்எஸ்என் காலேஜ். ஓகேங்களா? பெரிதும் எதிர்பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. அப்புறம் 2006 பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 சிஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். எல்லாம் புரிஞ்சுங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5008 டிசிஇ தியாகராஜர் காலேஜ் எல்லாரும் தெரியும். இது ஒரு பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. இல்ல கவர்மெண்ட் காலேஜ் தான் சேர போறோம்னு நினைக்கிற மாணவர்கள் 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. 2377 பிஹெச்ஜி ஐடெக். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. 2712 கேசிடி குமரகுரு காலேஜ். இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இது ஒரு பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. அப்புறம் 2615 ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் சேலம். இதுவும் பெரிதும் எதிர்பார்க்கிறது. அதுக்கப்புறம் 1399 இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிஐடி சென்னை. நீங்க இந்த ஆர்டர் வைஸ் கூட நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இது ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5909 கவர்மெண்ட் காலேஜ் அழகப்பா செட்டியார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1211 ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொகேட்டா இருக்கு. ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்குற அதுவும் கல்லூரி. அதுக்கப்புறம் 1219 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. அப்புறம் 2739 ஸ்ரீ ஈஸ்வர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற ஒரு கல்லூரி. அப்புறம் 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. 2764 கேபிஆர். ஓகேங்களா? கோயம்புத்தூர். இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் 2709 கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. அதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. 1405 லயோலா ஐகாம். இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. 1113 ஆர்எம்கே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. 1432 ஆர்ஐடி. இதுவும் பெரிதும் எதிர்பார்க்குற கல்லூரி. அதே போல 2702 பண்ணாரி அம்மன். நீங்க அந்த லொகேஷன்ல தான் படிக்க போறா பண்ணாரி அம்மன் சூஸ் பண்றது ரொம்ப ஒரு நல்ல கல்லூரியா வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. 2710 கற்பகம். சோ இந்த காலேஜ் எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா 200 இருந்து 179. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து 189 கட் ஆஃப் இருந்தாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். 189 இருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க.
இப்போ நம்ம டெமோக்கு போயிடுவோம். சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 200 இருந்து 196 வரை இருக்குன்னா கண்டிப்பா இந்த 4 காலேஜ் பிரியாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இந்த 4 காலேஜ் தான். ஓகேங்களா? ஒன்னு சிஇஜி கேம்பஸ், ரெண்டாவது எம்ஐடி, மூணாவது எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி. இந்த காலேஜ் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும் எடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய கட் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கும். ஆர்டர் வைஸ் உங்களுடைய ரேங்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் வச்சு தான் எடுப்பாங்க. அதே ஓசில உங்களுடைய கம்யூனிட்டி சீட் இருந்தா ஓசில செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுடைய பிசிஓ இல்ல எம்பிசிஓ இல்ல பிசிஎம்ல அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சீட் எடுக்கும். அதெல்லாம் அந்த வீடியோ போட்டுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க ஃபர்ஸ்ட் 200 இருந்து 196 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஇஜி ஓட கவுன்சிலிங் கோட் 1. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றது சிஇஜி ல சிஎஸ்சி வைங்க, ரெண்டாவது சிஇஜி ல சிஎஸ்சி எஸ்எஸ் வைங்க, மூணாவது சிஇஜி ல ஐடி வைங்க எஸ்எஸ், அப்புறம் சிஇஜி ல இசி வைங்க, அப்புறம் சிஇஜி ல இசி எஸ்எஸ் வைங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி ல நான் சொல்ற போல வச்சினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எதனால நான் சொல்றது தெரியாவா? அப்புறம் வந்து கவுன்சிலிங் கோட் 4, இது எம்ஐடி கேம்பஸ். எம்ஐடி ல சிஎஸ்சி வைங்க, அப்புறம் வந்து எம்ஐடி ல சிஎஸ்சி ல எஸ்எஸ் வைங்க. இதுல ஏடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுவீங்கன்னா எம்ஐடி ல ஏடிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்துங்க. மேல கூட வச்சுங்க, இது உங்களோட விருப்பம் தான். மேல வச்சுட்டு ஆரம்பிங்க. அப்புறம் எம்ஐடி ல ஐடி எஸ்எஸ் வைங்க, எம்ஐடி ல இசி வைங்க, அப்புறம் எம்ஐடி ல இசி எஸ்எஸ் வைங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எஸ்எஸ்என் மூணாவது. எஸ்எஸ்என் ல ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி வைங்க, எஸ்எஸ்என் ல ஐடி வைங்க, எஸ்எஸ்என் ல இசி வைங்க. அப்புறம் வந்து பார்த்தா பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 2006. இத பிஹெச்டி ல வந்து பார்த்தா சிஎஸ்சி எஸ்எஸ் வைங்க, பிஹெச்டி ல ஐடி எஸ்எஸ் வைங்க, பிஹெச்டி ல இசி வைங்க, பிஹெச்டி ல இசி எஸ்எஸ் வைங்க. அதுக்கு அப்புறம் சிஇஜி. ஓகேங்களா? சிஇஜி இப்போ எதுக்காகனா நம்ம இங்க வந்துட்டோம், சிஇஜி ல போறோம். சிஇஜி ல ட்ரிபிள் வைங்க, சிஇஜி ல வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் விஎல்எஸ் டிசைன் வைங்க எஸ்எஸ் ல, எம்ஐடி ல நீங்க இஐஇ வைங்க, அப்புறம் எஸ்எஸ்எல் ல ட்ரிபிள் வைங்க, பிஹெச்டி ல ட்ரிபிள் வைங்க. இல்ல எனக்கு வந்து சிஇஜி ல மெக்கானிக் வேணும்னா மெக்கானிக் வச்சிங்க. அதே போல எம்ஐடி ல மெக்கானிக் வேணும்னா மெக்கானிக் வச்சிங்க, எஸ்எல் ல மெக்கானிக் வேணும்னா மெக்கானிக் வச்சிங்க, பிஹெச்டி ல மெக்கானிக் வேணும்னா மெக்கானிக் வச்சிங்க. இப்போ எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்தா அது செக் பண்ணனும்னா சாய்ஸ் ஃபில்ல உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மென்ட்ல மேல இருந்து தான் உங்களுக்கு கீழே வரும். சோ ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணிட்டே வருது. ஓகேங்களா? இதுல எதுவுமே கிடைக்கல. இப்போ நீங்க ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிஇஜி ல தூக்கி ட்ரிபிள் தூக்கி இங்க வச்சிட்டீங்கன்னா சிஇஜி ல மெக்கானிக் வச்சிருந்தீங்க வெச்சுங்க. சப்போஸ் சிஇஜி ல ட்ரிபிள் மெக்கானிக் கிடைச்சா உங்களுக்கு அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் எதா செக் பண்ணனும். சோ கீழ் காலேஜ் உங்களுக்கு செக் பண்ணாது. சப்போஸ் உங்களுக்கு எம்ஐடி ல சிஇசி கிடைச்சிட்டா சோ அதனால தான் நான் இது போல வைக்க சொல்றேன். ஓகேங்களா? இது போல வெச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு கடைசியா முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாணவர் இப்படியே செக் பண்ணிட்டே வருது. செக் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்படி சொல்றது எம்ஐடி ல ஐடி ல எஸ்எஸ் கிடைச்சிருச்சு. சோ அப்போர்ட் கொடுத்தா இந்த ஏதோ ஒரு காலேஜ்ல கிடைக்கும், இந்த காலேஜ் சிஇஜி ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். சோ இப்படி செக் பண்றது வெரி குட். இல்ல இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் ல ட்ரிபிள் இங்க கிடைக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து தான் இங்க கிடைக்கும். சப்போஸ் நம்ம எஸ்எஸ்என் ல ட்ரிபிள் நமக்கு கிடைக்குது, ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஇஜி ல ட்ரிபிள் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா சிஇஜி இங்க வந்து கிடைக்கும். சோ அது போல தான் நான் சொல்ல வரது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இந்த ஆர்டர் படி வைங்க. உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வேணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து எல்லா காலேஜ்ல வெச்சுங்க. உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணுமோ அதுல வெச்சுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் 100% கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். போன வருஷம் உங்களுக்கு ஜெனரல் ரேங்க் அடிப்படையில் கம்ப்யூட்டர் வச்சு எடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பேக்ல வைங்க. ஓகேங்களா? இது போல வச்சுட்டு வாங்க. ஒரு காலேஜுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட், ஐடி ரெண்டாவது, இசி மூணாவது, அதே போல ஒரு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்ல வச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல கண்டிப்பா சிஎஸ்சி கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்போர்ட் கொடுக்கும்போது சோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி வச்சு நாங்க ஒரு காலேஜ்லயும் இதே போல வச்சோம். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டில வந்து சிஎஸ்சி வைங்க, அப்புறம் ஐடி வைங்க, தியாகராஜால சிஎஸ்சி வைங்க, ஐடி வைங்க, இசி வைங்க. இதே போல வச்சுட்டு வந்து கீழே வந்து எல்லாத்துக்கும் ட்ரிபிள் மெக்கானிக் வேணும்னா கடைசியா இந்த மாதிரி ட்ரிபிள் மெக்கானிக் மட்டும் வச்சுட்டே வாங்க. சோ உங்களுக்கு டாப் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க சாய்ஸ் ஃபில் எடுக்கலாம். சோ இதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? 39,145. குறைஞ்சபட்சம் 5000 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த கட் ஆஃப்ல. இவங்க எல்லாரும் எங்க போயிருப்பாங்கன்னா ஒரு சில பேர் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல சீட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க போயிருப்பாங்க, பிடிஎஸ் படிக்க போயிருப்பாங்க, பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருப்பாங்க. சோ 5000 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல போயிடுவாங்க. இதுலயே 7.5 குறைஞ்சபட்சம் ஒரு 70 மாணவர்கள்ல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் அந்த டாப் கட் ஆஃப்லயே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா 8754152443 என்னோட நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.
கண்டிப்பாக ரவுண்ட் 1ல வர மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல காலேஜ் தான் எடுக்கணும். உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாம் பள்ளியுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுங்க.